ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். என்னதான் வல்லவர்களாக இருந்தாலும் நல்லவர்களாக இருந்தாலும் ஆண்டவனின் மேல் அளவு கடந்த பக்தியை கொண்டிருந்தாலும் சிலருக்கு தன்னை அறியாமல் ஆணவம் என்பது வந்துவிடும். அது போன்ற தருணங்களில் ஆண்டவன் தன்னுடைய பக்தர்களுக்கு சில சோதனைகளை கொடுத்து பாடம் புகட்டுவார். அப்படி 2 பேர் பாடம் பெற்ற கதையை நாம் பார்ப்போம். வாருங்கள், வீடியோவுக்குள் செல்வோம். ஒரு முறை அர்ஜுனன் சக்தி வாய்ந்த அஸ்திரத்தை பெற வேண்டி சிவனை நோக்கி தவம் இருப்பதற்காக ராமேஸ்வரம் வந்தார். ராமேஸ்வரம் கடலில் குளித்துவிட்டு தவம் செய்யும் இடத்தை நோக்கி சென்றார். அங்கு ஆஞ்சநேயர் அமர்ந்திருந்தார். ஆஞ்சநேயருடைய பெருமையை அறியாத அர்ஜுனன், யார் நீ என்று கேட்க, நானா கோதண்டராமரின் சீடன் என்று பவ்யமாக கூறினார். ஓ, கோதண்டராமரா? வில்லாற்றல் மிகுந்தவர் என்று பெயர் எடுத்தவரா? அவர் வில்லாற்றல் மிக்கவர் என்றால் தன்னுடைய அம்பினாலேயே பாலத்தை அமைக்கலாமே, அதை தவிர்த்து வானரப்படை துணை கொண்டு பாலம் ஏன் அமைக்க வேண்டும் என்று கேட்டார். உடனே ஆஞ்சநேயர், போர் புரிய வேண்டி பல படை வீரர்கள் செல்ல வேண்டியிருப்பதால் கற்களை கொண்டு நாங்கள் பாலம் அமைத்தோம் என்று சொன்னார். உடனே அர்ஜுனனோ, வில்லாற்றல் மிக்கவன் இதுபோல மற்றவருடைய உதவியை நாடமாட்டான். நானாக இருந்தால் என்னுடைய அம்பினாலே நான் பாலத்தை அமைத்திருப்பேன் என்று சொன்னான். உடனே ஆஞ்சநேயரோ, அப்படியா, உன்னால் முடியுமா என்று கேட்க, அர்ஜுனனும் என்னால் முடியும் என்று கூற, ஆஞ்சநேயரோ, உன்னால் முடியாவிட்டால் என்ன செய்வது என்று கேட்டார். பாலம் அமைப்பது உன்னால் முடியும், ஆனால் நான் ஒருவன் ஏறி நின்றாலே பாலம் உடைந்துவிடும் அல்லவா என்று கூற, அப்படி உடைந்துவிட்டால் நான் அக்னி தீயை ஏற்றி நான் மாண்டு போவேன் என்று கூற, அப்படி உன்னால் உடைக்க முடியாவிட்டால் நீ என்ன செய்வாய் என்று கேட்க, ஆஞ்சநேயரோ, உன்னுடைய தேரின் கொடியில் இருந்து உன்னை நான் பாதுகாப்பேன் என்று சொல்ல, அர்ஜுனன் தன் அம்பை கொண்டு பாலத்தை அமைத்தார். ஆஞ்சநேயர் பாலத்தின் அருகே சென்று தன் கட்டை விரலால் பாலத்தின் மீது வைத்து ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்ல முழுவதுமாக உடைந்து விட்டது. அர்ஜுனனும் தான் கூறியவாறே தீயை மூட்டி அதில் விழ செல்லும் பொழுது பகவான் கிருஷ்ணர் ஒரு இளைஞன் ரூபத்தில் வந்து, என்ன நடக்கிறது இங்கே என்று கேட்க, முழு விவரத்தையும் இருவரும் கூற, அப்படியா, பாலத்தை அம்பால் அமைக்க முடியுமா? எங்கே மறுபடியும் பாலத்தை கட்டு பார்க்கலாம் என்று கூற, அர்ஜுனனும் தன் அம்பினால் பாலத்தை கட்டினார். உடனே இளைஞர் ரூபத்தில் இருந்த கிருஷ்ணர் இப்பொழுது ஆஞ்சநேயரை நோக்கி, எங்கே மறுபடியும் இந்த பாலத்தை உடைத்துப்பார் என்று சொல்ல, ஆஞ்சநேயர் தன்னுடைய கட்டை விரலால் பாலத்தின் மீது வைக்க பாலம் உடையவில்லை. திகைத்த ஆஞ்சநேயர் பாலத்தின் மீது ஏறி நிற்க பாலம் உடையவில்லை. பாலத்தின் மீது குதித்தும் பார்த்தார் ஆஞ்சநேயர், பாலம் உடையவில்லை. முன்பு உடைந்ததே, இப்பொழுது ஏன் உடையவில்லை என்று திகைத்து நிற்க, சிரித்தவாறே இளைஞர் ரூபத்தில் வந்த கிருஷ்ணர் ஆஞ்சநேயருக்கு ராமர் வடிவமாகவும் அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் வடிவமாகவும் காட்சியளித்தார். ஆஞ்சநேயரும் தன்னுடைய தவறை உணர்ந்தார். முதல் முறை ஆஞ்சநேயர் தன்னுடைய கட்டை விரலை கொண்டு பாலத்தின் வைக்கும்போது ஜெய் ஸ்ரீராம் என்று கூறினார். ஆனால் 2வது முறை அவர் பாலத்தின் மீது வைக்கும்போது தன்னால் முடியும் என்ற அகந்தையால் ஸ்ரீராமரின் பெயரை சொல்ல மறந்ததால் பாலம் உடையவில்லை. தன்னுடைய தவறை உணர்ந்து ராமரின் பாதம் பணிந்தார். இளைஞர் ரூபத்தில் வந்த கிருஷ்ணரை பார்த்த அர்ஜுனனும் தான் அகந்தையால் கோதண்டராமரை இழிவாக பேசியதை எண்ணி வருந்தி கிருஷ்ணருடைய பாதம் பணிந்தார். ஆன்மீக அன்பர்களே, இந்த கதையின் மூலம் நாம் தெரிந்து கொள்வது, என்னதான் நல்லவர்களாக இருந்தாலும் என்னதான் வல்லவர்களாக இருந்தாலும் எல்லாமே ஆண்டவனுடைய செயல் என்று. ஒவ்வொரு செயலின் போதும் நாம் ஆண்டவனுடைய திருநாமத்தை சொன்னால் கண்டிப்பாக நாம் அகந்தையை விட்டொழிந்து ஆண்டவனிடம் பூரண சரணாகதி அடையலாம். இது போன்ற நல்ல தகவலுடன் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.